எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. திரு பாலு, விக்கிரவாண்டி மக்கள் ஒரு தவறான முடிவை தேர்ந்தெடுத்து விட்டார்கள் அப்படின்னு சொல்றீங்க. எந்த அடிப்படையில் தவறான முடிவை மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க? அதாவது இந்த இடைத்தேர்தல் என்பது நாங்கள் நீண்ட காலமாக இடைத்தேர்தலில் போட்டியிடுவதில்லை என்ற முடிவை மாற்றி போட்டியிடுவதற்கான முடிவை நாங்கள் மேற்கொண்டோம். அதான் மர்மமாக இருக்குது, ஒன்றும் புரியலைன்றார் முதல்வர். இல்லை, அது ஒன்றும் பெரிய மர்மம் இல்லை. என்னென்னா இந்த இடைத்தேர்தல் பல பாடங்களை எல்லோருக்கும், எங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது, ஊடகவியலாளர் உங்களுக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது, தேர்தல் ஆணையத்துக்கும் கற்றுக் கொடுத்திருக்கிறது, இது போன்ற அரசியல் விமர்சகர்களுக்கும் பல்வேறு செய்திகளை இந்த தேர்தல் சொல்லுகிறது. இந்த இடைத்தேர்தல் என்பது பொது தேர்தலை விட இடைத்தேர்தல் என்பது ஒரே ஒரு தொகுதி. மிகச்சிறப்பாக தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியும், நிர்வாகம் பண்ண முடியும். ஆனால் எந்த அடிப்படையுமே இல்லை. இந்த தேர்தல் ஆணையம் என்று ஒன்று இருப்பதை போன்ற தோற்றமே அந்த தொகுதியில் இல்லை. இது திமுகவை விமர்சனம் செய்வதற்காகவோ அல்ல. நான் சொல்வது, ஒரு இடைத்தேர்தல் என்றால் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டும், தேர்தல் விதிமுறைகளோடு செயல்பட வேண்டும், யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை என்ற அடிப்படையில் அந்த தொகுதியில் ஒரு நாள் கூட என்னால் பார்க்க முடியவில்லை. பல முறை தேர்தல் அதிகாரிகளை சென்று சந்திக்கின்ற பொழுது கையேறு நிலையில் இருந்தார்கள். அவர் 20-30 அமைச்சர்களை பார்க்கின்ற பொழுது அவர் கையெல்லாம் நடுக்குது. ஒரு நாள் போய் ஹாஸ்பிட்டலே படுத்துக்கிட்டார், எனக்கு உடம்பு சரியில்லைங்கிறாரு. என் ஃபோன் பண்ணா எங்கன்னா நான் அங்கே இருக்கேன்றாரு. அப்போது நான் சொன்ன ஒரு IAS அதிகாரி தலைமையில் இந்த தேர்தல் நடத்துங்க. ஒரு DRO அவரால் பண்ண முடியாது, கஷ்டம். அங்கே இருக்கிற ஒரு லோக்கல் அமைச்சர்கள் ஒரு 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 சுயேட்சை சின்னம் கொடுத்துட்டா அதுக்கு அவரை போட்டு மிரட்டுறாங்க. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை. இப்போது அரசியலுக்கு வரும். இந்த தேர்தலில் நாங்கள் களத்தில் நின்றோம். எனக்கு கூட மரியாதைக்குரிய ஷியாம் அவர்கள் பல்வேறு செய்திகளை சொன்னார்கள். இந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி முன்வைத்து மக்களை நாங்கள் வாக்குகளை அளிக்க வேண்டும் என்று நாங்கள் வைத்த அந்த வாதம் என்பது மக்களால் பெருமளவில் ஈர்க்கப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அவர்கள் செவிமடுத்தார்கள். நாங்கள் சொல்வது நியாயம் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். இதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒரு அண்ணன் அவர்கள் சொன்னதை போன்று NDA கூட்டணி 4ஆம் தேதி விக்கிரவாண்டியில் நடந்த கூட்டணி அலைமோதியது கூட்டம். நாங்களும் இந்த மாதிரி அதோட நீங்கள் நிறுத்தி இல்லை அந்த ஸ்ட்ராட்டஜியவே நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா அது நல்ல விஷயம். ஆனால் முன்னாள் முதல்வர் திருமிகு ஜெயலலிதாவுடைய படத்தை காமிச்சுலாம் வாக்கு கேட்டது சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லை. இப்போ நீங்கள் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட், நீங்களே இந்த கேள்வியை முன்வைக்கும் போது இதற்கு நீங்கள் அண்ணன் ஷியாமுக்கே நீங்கள் பதில் சொல்லியிருக்கணும். எப்படின்னா, எங்கள் கூட்டணியில் OPS இருக்கிறார், எங்கள் கூட்டணியில் TTV இருக்கிறார். அவர்களுடைய தலைவர்களாக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் MGR அவர்களும் அவர்கள் பார்க்கிறார்கள். எங்கள் கூட்டணியில் தான் பாஜக இருக்கிறது. இப்போது அதிமுகவினருக்கு மோடி அவர்களை பிடிக்கவில்லை என்று நாங்கள் அந்த படத்தை போடாமல் நிறுத்துகிறோமா? அதையும் போடுறோம். அண்ணாமலை அவர்களுக்கு ஜெயலலிதா அவர்களை பிடிக்கவில்லைன்னு அது படத்தை போடாமல் இருக்கோமா? இல்லை. ஒருவேளை நாங்கள் இந்த படத்தை போடவில்லை என்று சொன்னால் இதே மாற்றி பேசுவார்கள். ஓட்டு மட்டும் வேணும், ஆனால் படத்தை போட மாட்டீங்களா என்று சொல்வார்கள். இது ஒரு சாதாரணமான விஷயம். இதற்கு ஒரு பெரிய அளவிற்கு நீங்கள் பூதகரமாக பேசி அவர்கள் போட்டார்கள். நாங்கள் 2 கட்சிகளும் ஒரு பேச்சுக்காக கேட்குறேன். அதிமுகவும் போட்டிட்டு இருக்குன்னு வச்சுக்கோம். அப்போ நீங்கள் இதே மாதிரி OPSம் TTVயும் உங்கள் அணியில் இருந்தாலும் நீங்கள் ஜெயலலிதா படத்தை காமிச்சு தான் வாக்கு கேட்டிருப்பீங்களா? தவறு இல்லையே. ஏன்னா கூட்டணியில் அவங்க இருக்கிறதுனால சொல்கிறேன். இப்போ 2 பேர் இருக்காங்க, அவருடைய தலைவர்கள், கொள்கை தலைவர்கள். அவருடைய படங்களை போடும்போது, இப்போ பாஜக தலைவருடைய படங்களை போடும்போது நட்டா அவர்கள் படத்தை போடுறோம். அதே மாதிரி இதில் ஒரு புகைப்படம். அதாவது இது ஒரு புறம் இல்லை. OPSம் TTVயும் ஜெயலலிதா படத்தை காமிச்சு வாக்கு கேட்கறதுல பிரச்சனை இல்லை. பாமகவும் காமிச்சு வாக்கு கேட்டதுலாம் இல்லை. நீங்கள் ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ நீங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி அல்லது திமுக இருக்கக்கூடிய UPA கூட்டணி, எல்லா தலைவர்களோட படமும் அதில் இருக்கும். ஒரு படத்தை விட்டுட்டா கூட ஒரே ஒரு தொண்டர் இருப்பான், எப்படி என் தலைவர் படத்தை விட்டீங்கன்னு கேட்பான். இதுக்கு பதில் சொல்லி ஆகணும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் அது. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? நான் இப்போ சொல்கிறேன். இப்போ திமுக இப்போ என்ன சொன்னார்? கூட்டணி பலம் என்று சொன்னார். ஆனால் அவரே பணபலம், டோக்கன் பலம், பிரியாணி பலம், அமைச்சர் பலம், அதிகார அத்துமீறல் பலம், இவையெல்லாம் தான் திமுகவுக்கு இத்தனை வாக்குகள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கணும். ஆனால் அதை அவர் இல்லை, நம்ம இன்னும் ஜெயலலிதா கேள்வியே முடிக்கல. நீங்கள் OPSம் TTVயும் எங்கள் கூட்டணியில் இருக்காங்க, அதனால் நாங்கள் ஜெயலலிதா படத்தை காமிச்சு வாக்கு கேட்டதில் ஒன்றும் தவறு இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, உங்கள் கூட்டணியோட இங்கே பாஜகவுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை EPSஐ கடுமையாக விமர்சிக்கிறார், அதிமுகவை கடுமையாக விமர்சிக்கிறார்.
அதுக்கும் ஜெயலலிதாவுக்கும் சம்பந்தம் இல்லையா? இல்லை, அதாவது அவர்கள் இருவருக்குமே தொடர்ச்சியாக கருத்து மோதல்கள் என்பது தொடர்ந்து இருக்கிறது. இப்போது நீங்கள் ஒரு கவனமாக பாருங்கள். ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்புகிறார், அந்த கேள்விக்கு அவர் பதில் சொல்லுகிறார். ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பரப்புரையில், பிரச்சாரத்தில் திரு அண்ணாமலை அவர்களோ அல்லது திரு டிடிவி அவர்களோ அண்ணன் ஓபிஎஸ் அவர்களோ யாரும் விமர்சனம் செய்யக்கூடிய வகையில் கருத்துக்கள் சொல்லவில்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இல்லை, இப்போ இதான் நீங்கள் சொன்னீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, நாங்கள் ஒரு தலைவர் படத்தை போடலைன்னா கூட ஒருத்தர் கேட்டால் கூட அது எங்களுக்கு நெருடலை ஏற்படுத்தும் சார். அப்போது எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு வாக்கு கூட அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இந்த விமர்சனங்களை திரு அண்ணாமலை தவிர்த்திருக்கணும். அது வந்து இப்போ நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட், நீங்கள் ஒரு கருத்து, இப்போ ஷியாம் சார் சொன்ன மாதிரி சொல்லலாம், நாங்கள் ஒரு கூட்டணியில் இருக்கோம், நானே ஒரு கருத்தை இந்த கருத்தை தவிர்த்திருக்கலாம். நீங்கள் சொல்கிறதுபடி அடிப்படையிலே ஒரு எங்களுக்குன்னு ஒரு எங்கள் மீது இருக்கக்கூடிய பற்றுதலின் காரணமாக ஒரு வேளை தவிர்த்திருந்தால் இன்னொரு 5000 ஓட்டு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் ஒரு கருத்தை சொன்னால் சரவணன் என்ன சொல்லுவார், பாருங்கள் பாமகவே பாஜகவை விமர்சனம் செய்யுன்னு சொல்லுவார். நாங்கள் அதை சொல்ல முடியாது. ஆனால் என்ன இருக்கு உங்களுக்கு? இல்லை, நான் சொல்லலைங்கிறேன். இருக்கு, ஆனால் வெளிப்படையாக சொல்ல முடியல. நான் சொல்லலை, நான் சொல்லக்கூடாது. தார்மீக அடிப்படையில் ஒரு பொது தளத்தில் நாங்கள் அது மாதிரி ஒரு என்ன பேச்சு வந்துச்சுன்னா, ஒரு விஷயம் நான் அதிமுக வாக்குகள் வந்து பாமகவுக்கு போறதையே திரு அண்ணாமலை விரும்பாததுனால தான் இந்த மாதிரியான விமர்சனங்களை வச்சார்னே விவாதங்கள்ல. அதாவது இதற்கு எப்படி வேணாலும் நம்ம சொல்லலாம். அது ஒரு கருத்து இருக்கும்போது அந்த கருத்துக்கு நம்ம பல்வேறு விதமான வடிவங்களை நம்மால் கொடுக்க முடியும். ஆனால் ஒரு விஷயம், அதிமுகவை சார்ந்தவர்கள், இப்போ அதுக்கு தான் சதவீதத்தெல்லாம் அவர் சொன்னார். அதிமுகவை சார்ந்தவர்கள், அதிமுக வேட்டி கட்டியவர்கள், அதிமுகவுடைய தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் திரு எடப்பாடி அவர்களை இப்படி சொன்னார் அண்ணாமலை என்பதற்காகவோ அல்லது நாம் கூட்டணியில் இல்லை என்பதற்காகவோ இந்த காரணத்திற்காக எப்படி அவர் திமுகவிற்கு வாக்களிக்க முடியும்? எப்படி வாக்களிப்பார்கள்? வாக்களிச்சிருக்காங்க. இல்லை, அது தப்பு. அதாவது நான் எப்படி சொல்கிறேன்னா, இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஒரு கட்சியினுடைய பலத்தை அடிப்படையாக வைத்து அந்த வாக்குகளுடைய சதவீதத்தை நீங்கள் மதிப்பீடை செய்யக்கூடாது. இடைத்தேர்தலை பொறுத்தவரையில் ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, மீண்டும் சொல்லுகிறேன், இங்கே இருக்க மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் இருக்காங்க, நான் ஏன் சொல்கிறேன்னா, இடைத்தேர்தல் என்பது ஒரு தேர்தல் நடைமுறைக்குள்ளேயே வருவதில்லை. ஒரு வாக்காளர், நான் ஒரு சாதாரணமான ஆள், விக்கிரவாண்டி தொகுதியை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். சாதாரண ஏழை எளிய அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய வாழக்கூடிய இடம். அவங்களுக்கு 500 ரூபாய் ஒரு நாளைக்கு, 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு, 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு, பிரியாணி, வீட்டுக்கு தேவையான பொருட்கள், மளிகை ஜாமான், அவங்க வீட்டுக்கு தேவையான வேட்டி சட்டை, அங்கே வந்து டோக்கன், காலையில் டோக்கனை கொடுத்துட்டு சாயந்தரம் வரைக்கும், எப்படி அந்த மக்களால் வந்து அதெல்லாம் தூக்கி எறிஞ்சு விட்டு நான் ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், எப்படி செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதுக்காக கட்சி மாறி மொத்தமாக அதுக்கு தான் தெளிவாக பாருங்க. மிக தீவிரமான தொண்டர்கள் மாற மாட்டாங்க. ஆனால் ஒரு அனுதாபிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் இது போன்ற ஒரு பணம் கொடுப்பது, பொருட்கள் வருவது, இதன் காரணமாக சில மாற்றங்கள் அங்கே நிகழும். இது எல்லா தேர்தலும் உங்களுக்கும் திமுகவுக்கும் இடைவெளி நீங்க வாங்கின வாக்குகளை விட அதிகம் இல்ல? அப்ப அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு போகாம இவ்வளவு இடைவெளி எப்படி சாத்தியம்? அப்படி சொல்லக்கூடாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் அந்த தொகுதியில் வாங்கின வாக்கு 31,198. இப்போ நாங்கள் வாங்கியிருக்க 56,290 வாக்குகள், 75% அதிகம். 75% வாக்குகளை இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் கூடுதலாக அதே கூட்டணியில், இன்னொரு கணக்கு சொல்றேன், கூட்டணி மாற்றம்லாம் இல்ல, அதே கூட்டணியில இன்னொரு கணக்கு, இந்த வாக்குகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுடைய வாதம் நீங்க கொடுக்கிற கணக்கு அதை முடிச்சுதான் அப்புறம் கேளுங்க. நாங்கள் இப்ப நீங்க இதே கணக்குக்காக தான் நான் சொல்றேன். இதே ஒப்பிடுதான் 2021 திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாக்கு வித்தியாசம் 9,573, 2024 6,823, 24 இடைத்தேர்தலில் 67,663. அப்போ வாக்குகள் இது நிறைய. ஏன்னா இப்ப நான் சொல்றது டைரக்டா எந்த அலையன்ஸ்ல வேறுபாடு இல்லாம, எந்த விதமான சூழ்நிலைகள் மாற்றம் இல்லாமல் இப்போ சந்திச்சோம், உடனே சந்திக்கிறோம். அதனுடைய வித்தியாசங்களை நீங்கள் பார்க்கணும். இப்போ நேரடியா பாமகவுக்கும் திமுகவுக்குமான களமாக இது வந்து இந்த தேர்தலில் நாங்கள் சந்திச்சோம். எங்களுடைய வாதங்கள் அந்த பகுதி மக்கள் மத்தியில் ஏற்கப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். 20,000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு பணத்தை வாங்கிட்டு 56,000 பேர் திமுகவுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்கன்னா சாதாரண விஷயமா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சாதாரணமாக சொல்லி பாருங்கள். நீங்கள் ஒரு சாதாரண ஒரு முறை பணம் கொடுக்குறாங்க, முடிச்சிடுறாங்க. உதயநிதி பிரச்சாரத்துக்கு வராரு,
எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க அமைச்சர்கள். இல்ல, ஏதாவது complaint கொடுத்தாங்க. இருங்க ஒரு நிமிஷம். நிறைய கம்ப்ளைண்ட். இருங்க complaint ஏதாவது கொடுத்தீங்களா? கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சரவணன் இவர் இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாரு. சரவணன் இது பாருங்க, இது தோத்து போறதுக்கு பாருங்க. காரணங்கள் நீங்க இருக்குல்ல? உங்களுடைய பாருங்க. ஒட்டுமொத்த தயவு செய்து சொல்றேன். புகார் கொடுத்தீங்களான்னா மூஞ்சில தூக்கி எறிவா. கொடுத்த புகார முகத்துல தூக்கி எறிவா. பேசக்கூடாது. நான் பேசிட்டு இருக்கேன். நான் பேசிட்டு இருக்கேன். கொடுத்தனா இல்லையான்னு தெரியுமா? நான் கொடுத்தனா இல்லையான்னு தெரியுமா? நான் கொடுத்தனா காட்டா இனிமேலுக்கு பொது விவாதத்துல கலந்துக்கிறத இப்படி எல்லாம் நான் பாருங்க சரவணன் இது மாதிரி இருங்க ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். இல்லைன்னா நான் இப்பயே கட்டி போட்டு போறேன். நான் ஒரே கருத்து. சரவணன் இப்ப சொல்றார் முதல் தவணையா 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க, தடுத்து நிறுத்துங்கன்னு முதல் புகார். இரண்டாவது தவணையாக 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, 202 லட்சம் ஓட்டுநர்கள், 23 கோடி ரூபாய் ஒரே நாள் அங்கே பண பரிமாற்றம் நடக்குது. இதை தடுத்து நிறுத்துங்க. நான் 2 புகார் கொடுத்திருக்கேன். நான் கொடுக்கலன்னு சொன்னா இனிமேல் இந்த ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. கேள்வி அவர் எழுப்பிட்டார். நான் கேட்கிறேன் இல்லை என்று சொன்னால் நான் இனி பொது விவாதத்தில் கலந்துக்கிறேன். இன்னோட நிறுத்திடுறேன். நான் ஒருவேளை நான் புகார் கொடுத்ததா உங்களுக்கு நிரூபிச்சா நீங்க இனிமேலுக்கு இந்த பொது விவாதத்தில் நடந்து கூடாது. அவசியம் இல்லாம தப்பா இந்த மாதிரி இடத்துல சர்க்காஸ்டிக்கா பேசக்கூடாது. முதல்ல தெரிஞ்சுங்க. நான் ஒண்ணு சொல்றேன். இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் 25 நாள் களத்தில் நின்று வந்திருக்கேன். எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஏசி ரூம்ல உட்கார்ந்துட்டு வரல. மக்களோட மக்களை இருந்துட்டு வந்திருக்கேன். அங்க என்ன நடந்தது என்பதை கண்கூடாக பார்த்து விட்டு வந்திருக்கிறேன். நீங்க பேசுற மாதிரி சும்மா உட்கார்ந்தீங்கன்னா ஒரு முகஸ்துதிக்காக, கௌரவத்திற்காக, மரியாதைக்காக, நாகரிகத்திற்காக பேச முடியாது. அங்க என்ன நடந்ததுன்னு சொல்றேன். டோக்கன் கொடுக்கலையா சொல்லுங்க. பதில் சொல்ல. டோக்கன் கொடுக்கலையா சொல்லுங்க. பதில் சொல்ல. சரவணன் நாங்க நிறைய ஓட்டு வாங்கியிருக்கோம் சொல்லுங்க. அதெல்லாம் ஒத்துக்கிறேன். புகார் கொடுத்துறீங்களா? நீங்க இதே புதிய தலைமுறையில நாங்க புகார் கொடுத்தது ஒளிபரப்பாயிருக்கா இல்லையா? எப்படி இந்த கேள்வி கேட்கலாம்? எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.